கடந்த சில நாட்களாகவே இளைஞர்கள் போராட்டம், குண்டு வெடிப்புகள், தீவிரவாதிகளின் சதிகள், வெடிமறிந்து பறிமுதல் செய்யறதுன்னு டெல்லியின் நிலைமை பரபரப்பான சூழல்ல போயிட்டு இருக்கு. டெல்லியில நடக்கும் பிரச்சனைகள் என்ன? இதுவரைக்கும் டெல்லியை அதிர வச்ச குண்டுவெடிப்பு சம்பவங்கள் என்னென்ன? இதை பற்றி இந்த தொகுப்புல விரிவாக பார்க்கலாம். நவம்பர் 9ஆம் தேதி தலைநகர் டெல்லியில் இந்தியா கேட் பகுதியில ஒரே நேரத்துல இருவேறு போராட்டங்கள் நடைபெற்றிருக்கு. ஒன்று டெல்லியின் காற்று மாசுபாட்டை தடுக்க தவறிய பாஜக அரசை கண்டித்தும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், இளைஞர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு போராட்டத்துல ஈடுபட்டாங்க. டெல்லியின் காற்று தரம் உலகிலேயே மோசமான நிலையில உள்ளதாக கூறி பாஜக அரசு போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. காற்று மாசுபாட்டால் ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அரசு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பியிருக்காங்க. முகக்கவசம் அணிந்து பதாகைகளுடன் போராட்டக்காரர்கள் திரண்டிருக்காங்க. இரண்டாவதாக, தெரு நாய்க்களை காப்பகத்தில் அடைக்க உத்தரவிட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து போராட்டமானது நடைபெற்றிருக்கு. இந்த சம்பவம் டெல்லி மக்களிடையே பெரும் கவனத்தையும் ஈர்த்திருக்கு. போராட்டத்துல விலங்குகள் நல ஆர்வலர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தின் சமீபத்திய உத்தரவு என்னவென்றால், தெரு நாய்களை காப்பகங்களில் அடைக்க வேண்டும் என்று கூறியதை எதிர்த்து போராட்டமானது நடைபெற்றிருக்கு. தெரு நாய்களை கொல்லாமல் கருத்தடை செய்து விடுவிப்பதே சரியான தீர்வு, காப்பகங்களில் அடைப்பது கொடுமை என நாய்களின் படங்களுடன் பதாகைகளில் மக்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. இந்த இரண்டு போராட்டங்களுமே இந்தியா கேட் அருகில் ஒரே நேரத்தில் நடந்ததால் போலீஸ் கடும் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தாங்க. இந்த போராட்டங்கள் டெல்லியின் பிரச்சனைகளாக காற்று மாசுபாடு மற்றும் தெருநாய்க்கள் பிரச்சனை குறித்து மக்கள் தங்கள் கவலைகளையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த போராட்டங்களை எல்லாம் நடந்த சமயத்துல தான் அடுத்த ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கு. டெல்லியில மக்கள் நடமாட்டம், போக்குவரத்து நெரிசலும் அதிகமாக நிறைந்த பகுதியான அது ரெட் ஃபார்ட் என்னும் சொல்லக்கூடிய செங்கோட்டை. கடந்த திங்கட்கிழமை மாலை சரியாக 7 மணி அளவுல செங்கோட்டை பகுதியில சுமார் 150 மீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிலையம் பக்கத்துல பயங்கர சத்தத்தோட கார் வெடிப்பு சம்பவம் நடந்திருக்கு. தகவல் கிடைத்ததுமே 10 தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில ஈடுபட்டிருக்காங்க. இந்த வெடிப்பு சம்பவத்துல 6 கார்கள், 2 ரிக்ஷாக்கள், ஒரு ஆட்டோ எரிந்து நாசமாகி இருக்கு. வெடிப்பு நடந்த இடத்துல உடல் பாகங்கள் சிதறி கிடப்பதை கண்ட சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் வேதனையோட தெரிவிச்சிருக்காங்க. இந்த விபத்துல 13க்கும் மேற்பட்டோர்கள் உயிரிழந்திருக்காங்க. 24 பேர் காயமடைந்ததாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கோர சம்பவத்துல உயிரிழந்த குடும்பங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் தங்களது இரங்கலையும் தெரிவிச்சிட்டு வராங்க. இது தீவிரவாதிகளின் சதியா, இல்லை வேறு எதுவும் காரணமா என பல கோணங்கள்ல விசாரணை நடத்திட்டு வராங்க. இப்படி தலைநகரான டெல்லியில நாளுக்கு நாள் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் குண்டு வெடிப்புகளை தொடர்கதையாகவே ஆக்கியிருக்கு. இது போன்ற எண்ணற்ற விபத்துகளுக்கும் எண்ணற்ற உயிர்களும் பறிபோகிட்டு தான் இருக்கு. இதுவரை தலைநகரான டெல்லியில நடந்த தாக்குதல்கள், அதில் இழந்த உயிர்கள் பற்றி விரிவாக தற்பொழுது பார்க்கலாம். மே 25, 1996ல லஜ்பத் நகர் மத்திய சந்தையில குண்டுவெடிப்பு நடந்ததுல 16 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதே போல அக்டோபர் 1ஆம் தேதி 1997ஆம் ஆண்டு சதார் பஜார் அருகே 2 குண்டுகள் வெடித்திருக்கின்றனர். அதுல கிட்டத்தட்ட 30 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அக்டோபர் 10, 1997 சாந்தி பவன், கவுடியா புல் மற்றும் கிங்ஸ்வே கேம்ப் பகுதியில 3 இடங்கள்ல குண்டுவெடிப்பு நடந்திருக்கு. இதுல ஒருவர் பலியாகி 16 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அக்டோபர் 18, 1997ல ராணிபாக் மார்க்கெட் பகுதியில இரட்டை குண்டுவெடிப்பு. அந்த குண்டுவெடிப்புல ஒருவர் பலியாகி இருக்காங்க. 23 பேர் படுகாயமடைஞ்சிருக்காங்க. அக்டோபர் 26, 1997ல கரோல்பாக் மார்க்கெட்ல இரட்டை குண்டுவெடிப்பு, ஒருவர் பலி, 34 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. நவம்பர் 30, 1997 செங்கோட்டை பகுதியில இரட்டை குண்டுவெடிப்பு நடந்ததுல 3 பேர் பலியாகி இருக்கக்கூடிய நிலையில 70 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. டிசம்பர் 30, 1997 பஞ்சாபி பாக் அருகே பஸ் நிலையத்தில் குண்டுவெடிப்பு நடந்திருக்கு.
அதுல 4 பேர் பலியாக இருக்கக்கூடிய நிலையில 30 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. ஜூன் 18, 2000 ஆண்டு செங்கோட்டை அருகே 2 சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பும், அந்த குண்டுவெடிப்புல 2 பேர் பலியாகி 12 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. மார்ச் 16, 2000 ஆண்டு சாதர் பஜார் குண்டுவெடிப்புல 7 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. பிப்ரவரி 27, 2000 ஆண்டு பஜார்கஞ்ச் பகுதியில குண்டுவெடிப்பு ஏற்பட்டு 8 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. ஏப்ரல் 14, 2006 ஆண்டு ஜமா மஸ்ஜித் முன்பு 2 குண்டு வெடிப்புகள் 14 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. மே 22, 2005 ஆண்டு லிபர்டி மற்றும் சத்தியம் சினிமா வளாகங்கள்ல 2 குண்டு வெடிப்புகள், அந்த குண்டு வெடிப்புல ஒருவர் பலி, 60 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அக்டோபர் 29, 2005 ஆண்டு சரோஜினி நகர், பகர்கஞ்ச், கோவிந்தபுரி ஆகிய பகுதிகளில் 3 குண்டு வெடிப்புகள் அரங்கேறி இருக்கு. அதுல 62 பேர் பலி, 100க்கு மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க. செப்டம்பர் 13, 2008 ஆண்டுல கரோல்பாக், கன்னாட் பிளேக்ஸ், கிரேட்டர் கைலாஸ் 1 ஆகிய பகுதிகளில் 5 முறை குண்டு வெடிப்புகள், 30 பேர் பலியாகி 90 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. செப்டம்பர் 27, 2008 மேகராலிப்பூ மார்க்கெட்ல 3 பேர் பலியாகி 28 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. மே 25, 2011 ஆண்டுல டெல்லி ஐகோர்ட் வாகன நிறுத்தும் இடத்துல குண்டுவெடிப்பு நடந்ததுல 17 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த மாதிரி டெல்லியில தொடர்ந்து குற்ற சம்பவங்கள் அரங்கேறிக்கிட்டே வருகிறது என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும்.